சார் ஃபுட்டு இந்தப்பா. சார் ஆல்ரெடி பே பண்ணியாச்சு சார். தெரியும்ப்பா, இந்த வீட்டில் நான் மட்டும் தனியாக தான்ப்பா இருக்கேன். எனக்கு ஆன்லைன்லலாம் ஃபுட்டு ஆர்டர் பண்ண தெரியாது. எப்போவுமே பக்கத்து வீட்டில் இருக்க பையன் தான்ப்பா ஃபுட்டு ஆர்டர் பண்ணி கொடுப்பான். அதுக்குன்னு நான் அவனையே போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதனால தான்ப்பா இந்த காசை உங்ககிட்ட கொடுத்தேன். சார் உங்களுக்கு என்ன யாருன்னே தெரியாது, நான் காசு திருப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? சந்தோஷம்தான்ப்பா படுவேன். சந்தோஷப்படுவீங்களா? ஏன்? என் கூட இருந்த எல்லாருமே என்கிட்ட சொல்லாம தான்ப்பா போயிட்டாங்க. அட்லீஸ்ட் நீ என்கிட்ட சொல்லிட்டு போனியேன்னு அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷம்தான்ப்பா படுவேன். கவலைப்படாதீங்க சார், இன்னைக்கு மட்டும் இல்லை, இதுக்கப்புறமேட்டு எல்லா நாளுமே நானே வந்து ஃபுட் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். உங்கள் பக்கத்து வீட்டு பையனா சார்? பக்கத்து வீட்டு பையனா? நான் ஒரு பெத்த பையன். ஆமாம், கையில் என்ன கேஷு? நான் தான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேனே. அதே தான்ப்பா நானும் சொன்னேன். காசு கொடுக்குறியா இல்லை ஃபுட்டு கேன்சல் பண்ணிட்டான்னு மிரட்டுறாரு. நீ வேற மீட்டிங்கில் பிஸியாக இருந்தியா? வேற என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நானும் காசை கொடுத்துட்டேன். ஓ, அப்போல்லாம் மௌமடி போட்டு வழிபறி பண்ணீங்க. இப்போ என்னடானா டெலிவரி பாய் கிட்ட போட்டு மிரட்டி காசு கேட்குறீங்களா? முதல்ல காசு கொடுங்க. நான் ஒருக்கா இந்த ஏரியா பக்கம் பார்த்தேன், போலீஸ்ட்டை பிடிச்சி கொடுத்துருவேன். ஹலோ சார். பிரதர் சார், ஏன் சார் அப்படி சொன்னீங்க? எல்லாருமே வேலையில் பிஸியாக இருந்தாங்களா? எனக்கு வேற வேலையே இல்லைப்பா. ரொம்ப போர் அடிச்சுது. அதுக்கு தான் நான் உன்னை வச்சு டைம் பாஸ் பண்ணேன். நாளைக்கும் நீ இதே நேரம் வந்தேன்னு வச்சுக்கோ, நம்ம ஜாலியாக விளையாடலாம்ப்பா. வரட்டா? நாளைக்குமா? கொய்யால அவனுக்கு வேலை இல்லைன்னு என் வேலைக்கு ஆப்பு வச்சிருப்பான் போலயே. என்ன ஆனாலும் இதுக்கப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட் பக்கமே வரக்கூடாது. அப்ப அடுத்த டெலிவரி பார்க்க போடலாமா?